Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ் பயோசிந்தசிஸ் ஆஃப் ஹீம்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் ரெண்டு கொஸ்டின் தான், ஒரு எஸ்ஏ கொஸ்டின், ஒரு ஷார்ட் நோட்ஸ். எஸ்ஏ கொஸ்டின் பயோசிந்தசிஸ் ஆஃப் ஹீம், அதை நம்ம இன்னொரு கிளாஸில் போட்டுக்கிறோம். அந்த வீடியோவை அப்புறம் பார்த்துக்கோங்க. அதனுடைய ஃபாலோ அப் தான் டிஸார்டர்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் மெட்டபாலிசம் ஆர் ஹீம் மெட்டபாலிசம், தட் இஸ் பார்ஃபைரியாஸ். ரைட்டா? வெரி இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் சினாரியோ நம்பர் 20. ஒரு 10 பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். அந்த 10 மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னாக்கா, இந்த கிளினிக்கல் சினாரியோவில் கம்ப்ளைண்ட்ஸு, அந்த பேஷண்ட்டுடைய ப்ராப்ளம், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா கொஸ்டினாக கேட்பாங்களே ஒழிஞ்சு பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ், அதாவது நார்மல் வேல்யூ என்ன, அப்நார்மல் வேல்யூ என்ன, அது உங்களுக்கு இருக்காது. ரைட்டா? ஒரு பேஷண்ட், பார்ஃபைரியா பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட்டோடு வந்தாங்க, அவங்களுக்கு என்ன லேப் டயக்னோசிஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அது எப்படி வந்துச்சு, அதை மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். பட் வெரி இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் சினாரியோ கேஸ் நம்பர் 20 பார்ஃபைரியா. ஓகே, ஸோ பார்ஃபைரியாவுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துக்கோங்க. இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஜெனட்டிக் டிஸார்டர் பிகாஸ் ஆஃப் த டிஃபெக்டிவ் என்சைம்ஸ் இன் தி பயோசிந்தட்டிக் பாத்வே. சரியா? அந்த பயோசிந்தசிஸ் பாத்வேயில் ஒரு 8 ஸ்டெப் இருக்கும். 8 ஸ்டெப்லேயே 8 என்சைம் வரதுனால அதனுடைய மியூட்டேஷன்ஸ், ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால 8 டிசீஸ் வரும். அதுதான் குரூப் ஆஃப் டிஸார்டர்ஸ் இன் ஹீம் சிந்தசிஸ் டியூ டு தி டிஃபெக்டிவ் என்சைம்ஸ் ஆஃப் த பாத். அது பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும், அதனால் அக்யூமுலேஷன் அண்ட் இன்க்ரீஸ்டு எக்ஸ்கிரீஷன் ஆகும். அக்யூமுலேட் ஆகும், சேம் டைம் எக்ஸ்கிரீஷன் அதிகமாக இருக்கும் ஆஃப் பார்ஃபைரின்ஸ் ஆர் பார்ஃபைரினுடைய ப்ரீகர்சர்ஸ். என்னென்ன? பிபிஜி அண்ட் ஏஎல்ஏ, பார்ஃபோபிலினோஜன் அண்டு ஆல்ஃபா லெவலுனனிக் ஆசிட். ரைட்டா? அவங்க தான் ப்ரீகாசர்ஸ் ஆஃப் பார்ஃபைரின். இப்போ நமக்கு 8 டைப் சொல்கிறாங்க. அதில் 2 நாட் சிக்னிஃபிகண்ட், மிச்சம் 6 டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 6 டைப்போட நேமை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. மீது 2 டைப் வந்துட்டு கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ், என்சைம் டிஃபெக்ட், ஃபுல் A to Z படித்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த 2 சம்டைம்ஸ் தனியாக கேட்டுருவாங்க ஷார்ட் நோட்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 2ன்னு சொல்கிறது என்னென்னா அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபைரியா அண்ட் கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியா. ஒரு அடல்ட்டு, ஒரு பீடியாட்ரிக் கேஸ்னு வச்சுக்கோங்களேன். இது 2 தனியாக கூட ஷார்ட் நோட்ஸில் கேட்பாங்க. ஆர் சம்டைம்ஸ் மொத்தமாக சேர்த்து பார்ஃபைரியான்னு சொல்லிட்டு கிளினிக்கல் சினாரியோவிலையும் கேட்பாங்க. அதுக்காக தான் 8 டைப் இருக்குது. அதில் 6 நீங்கள் ஜஸ்ட்டு நேம் படித்து வச்சுக்கோங்க. 2 டிசீஸ் வந்துட்டு தரவாக படித்து வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த 6 டிசீஸில் ஹெரிட்டன்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸு 5 டிசீஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட், 1 வந்து ஆட்டோசோமல் ரிசசிவ். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த 1 இருக்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த 1 யாருன்னு கேட்டிங்கன்னா கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியா இஸ் த ஒன்லி ஆட்டோசோமல் ரிசசிவ் கண்டிஷன் இன் பார்ஃபைரியாஸ். அதனால் அது சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும். ஸோ நேம் ஆஃப் த டிசீஸ் 6 படிச்சுக்கோங்க. என்சைம் டிஃபெக்ட் வித் கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் 2 படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த பார்ஃபைரியா how will you classify? இது வந்து உங்களுக்கு வைவாவில் சம்டைம்ஸ் சில எக்ஸாமினர் கேட்பாங்க. கேன் யூ கிளாஸிஃபை த பார்ஃபைரியா சொன்னாக்கா 2 ஏரியாவை வச்சு அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று லிவர், இன்னொன்று போன் மேரோ, எரித்ரோபாய்டிக் செல்ஸ் ஆஃப் போன் மேரோ. ஸோ அக்கார்டிங் டு தி லொக்கேஷன் ஆஃப் த என்சைம் டிஃபெக்ட் they will be classified into hepatic porphyrias, erythropoietic porphyrias. அதில் என்னென்ன டைப் இருக்குன்றத நேம் எழுதணும். அதுக்காக தான் ஜஸ்ட் நான் நேம் மட்டும் உங்களுக்கு அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபைரியா, பார்ஃபைரியா குட்டேனியா டாடா, ஹெரிடிட்டரி கொப்ரோ பார்ஃபைரியா, வேரிகேட் பார்ஃபைரியா. இது வந்து லிவரில். எரித்ரோபாய்டிக்கில் 2 தான், கன்ஜெனிட்டல் பார்ஃபைரியா அண்ட் பார்ஃபைரியா புரோட்டோபார்ஃபைரியா அண்டு புரோட்டோபார்ஃபைரியா. இந்த 6 நேமையும் படித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பயோசிந்தட்டிக் பாத்வே வச்சு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறாங்க. என்னென்னா ஃபோட்டோசென்சிட்டிவிட்டின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இன் பார்ஃபைரியா. ஸோ எந்த பார்ஃபைரியாவில் இருக்கும், எதில் இருக்காது, இருக்கும்னா ஏன், இருக்காதுன்னா ரைட்டா? ஸோ அந்த பாத்வேயில் என்ன சொல்கிறாங்க, 8 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பில் எந்த காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அது எல்லாமே டிஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த கண்டிஷனில் இருக்கிறதுக்கு ஃபோட்டோசென்சிட்டிவிட்டி வராது. ஏன்னா அது பிளட்டில் எக்ஸ்கிரேஷன் இருக்காது, பிளட்டில் அக்யூமுலேட் ஆகாது, அதனால் ஃபோட்டோ சென்சிட்டிவ் வராது. பட் அதர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வில் பி தேர் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸில். ரிமைனிங் 5 ஸ்டெப்ஸில் டெஃபினட்டாக ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி இருக்கும். ரைட்டா? இது ஒரு சின்ன க்ளூ உங்களுக்கு தியரி எழுதுறதுக்கோ வைவாக்கோ.
First 3 steps, next 5 steps. Okay. இப்போ நம்ம 2 டிசீஸ் சொன்னோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபைரியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ். வழக்கமாக டிஸார்டர் எல்லாத்துக்கும் நான் ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். நம்பர் 1 நேம் ஆஃப் த டிசீஸ், நம்பர் 2 என்சைம் டிஃபெக்ட், நம்பர் 3 கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், நம்பர் 4 லெபார்டரி இன்வெஸ்டிகேஷன், நம்பர் 5 மேனேஜ்மெண்ட். ரைட்டா, அந்த 5 தான் இதில் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஹெரிட்டன்ட் ஆட்டோசோமல் டாமினன்ட், ஏற்கனவே நம்ம சொன்னோம். அடுத்தது என்சைம் டிஃபெக்ட். இதில் எம்சிக்யூக்காக இது 2 எழுதியிருக்கேன். 2 என்சைம் PBG deaminase or UBG 1 synthase, urobilinogen 1 synthase, porphyrias deaminase. எப்படி கேட்டாலும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 ப்ராப்ளம் சொல்கிறாங்க. photosensitivity, neuropsychiatric manifestations, abdominal pain and vomiting. இதில் அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபைரியாவில் ஃபோட்டோசென்சிட்டிவிட்டி இருக்காதுன்னு நம்ம படித்தோம். ரைட்டா? Whereas neuropsychiatric manifestation, dementia, agitation, அந்த மாதிரி நியூரோசைக்கியாட்ரிக் டிஸ்டர்பன்சஸ் அவங்களுக்கு இருக்கும். அக்யூட் அப்டமினல் பெயின், சிவியர் பெயின் இருக்கும். அது சம்டைம்ஸ் அப்பண்டிசைட்டிஸ், இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன், சர்ஜன் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அந்த பெயின் இருக்கும். ஃபாலோட் பை வாமிட்டிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளினிக்கல் சினாரியோ கேஸ் ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சுன்னா நீங்கள் லட்டு மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இது அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபைரியா. ஓகேவா? அடுத்து, ஏன் ஃபோட்டோசென்சிட்டிவிட்டி இல்லை அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபைரியாலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு நான் சிம்பிளாக எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு ஆக்சிடேஷன் ஆஃப் கலர்லெஸ் பார்ஃபைரினோஜன்ஸ். பார்ஃபைரினோஜன்ஸ் தான் கிடைக்குது நமக்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸில். அந்த பார்ஃபைரினோஜன்ஸ் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஆக்சிடேஷன் எக்ஸ்போஸ் டு ஏர், அதாவது பாட்டிலில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இல்லை வெளியே வச்சுருக்கும் போது எக்ஸ்போஸ் டு ஏர்னாக்கா அது திரும்ப கலர்டு பார்ஃபைரின்ஸ் அண்ட் பார்ஃபோபிலினோஜன்ஸாக மாறும், பார்ஃபோபிலின்ஸாக மாறும். அது பிளட்டில் இருக்காது. அதனால் ஃபோட்டோசென்சிட்டிவிட்டி அவங்களுக்கு வராது. ரைட்டா? அடுத்து லேப் டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் த ப்ரீகர்சர்ஸ் ஆர் த பார்ஃபைரின்ஸ் பை ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி. ஒரே ஒரு லைன் எழுதினா போதும். யூரினரி எஸ்டிமேஷன், பிளட் எஸ்டிமேஷன் எல்லாமே ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரிக் மெத்தட். அதுக்கடுத்து how will you treat? அதில் ஃபஸ்ட்டு ஒன்று சன்ஸ்க்ரீன். உங்களுக்கு தெரியும், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, ஆக்சிடேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக சன்ஸ்க்ரீன். நெக்ஸ்ட்டு பீட்டா கரோட்டின், அது உங்களுக்கு தெரியும். இட் ப்ரிவென்ட்ஸ் தி ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ், ஆக்ட் அஸ் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட். அடுத்து ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, லாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹீம் அண்ட் ஹீமாக்டின். ரைட்டா? பாய். பார்ஃபைரியாவில் லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், நம்ம 2 டாபிக் நீங்கள் A to Z ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு சொன்னீங்க. ஒன்று அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபைரியா, இன்னொன்று கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியா. போன கிளாஸில் அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபைரியா முடிச்சிட்டோம். இப்போ கன்ஜெனிட்டல் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 6 டைப் ஆஃப் டிசீசஸ் பார்ஃபைரியாவில் இருக்குது. அதில் 5 டைப்பு ஆட்டோசோமல் டாமினன்ட், ஒரே ஒரு டைப் மட்டும்தான் ஆட்டோசோமல் ரிசசிவ், தட் இஸ் கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியா. இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. இதனுடைய என்சைம் டிஃபெக்ட் என்ன? யூரோ பார்ஃபைரினோஜன் 3 கோசிந்தேஸ். யூஸ்வலாக நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா ரோமன் லெட்டர் 1 and 3 மட்டும்தான் இதில் இன்வால்வ் ஆகும். ஸோ இங்கே வந்து 3 கோசிந்தேஸ் ஆஃப் யூரோ பார்ஃபைரினோஜன் தான் என்சைம் டிஃபெக்ட் இன் கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியா. ஓகே. அடுத்து இதில் என்னென்ன கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபோட்டோசென்சிட்டிவிட்டி இருக்கும், ஹீமோலைசிஸ் இருக்கும். மேஜர் காசஸ், மேஜர் கிளினிக்கல் ஃபியூச்சர் என்னென்னா ஃபோட்டோசென்சிட்டிவிட்டி அண்ட் ஹீமோலைசிஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோசென்சிட்டிவிட்டி இருக்கிறதால என்ன ஆகும், ஸ்காரு, பிளிஸ்டர்ஸ் இதெல்லாம் ஸ்கின்ல வர்றதுனால ரிப்பீட்டட் ஸ்கார்ஸ் தட் லீட்ஸ் டு டெர்மடைட்டிஸ், இது ரெண்டுலாம் சேர்ந்து இந்த பின்னா, இயரு, மவுத் எல்லாம் கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகி மங்கி ஃபேஸ் மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு. ரைட்டா? ஸோ மங்கி ஃபேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியா. அதுக்கடுத்து என்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குன்னா, யூரினில் யூரோ பார்ஃபைரினோஜன் 1 அண்ட் கொப்ரோ பார்ஃபைரினோஜன் 1 ரெண்டும் அதிகமாக இருக்கும். அதனுடைய கன்வெர்டட் ப்ராடக்ட் இஸ் யூரோ பார்ஃபைரின் 1 அண்ட் கொப்ரோ பார்ஃபைரின் 1. இதுதான் யூரினில்
எக்ஸஸாக இருக்கும் யூரோபார்ஃபைரின் 1 அண்ட் கொப்ரோபார்ஃபைரின் 1. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க, இந்த கிளினிக்கல் சினரியோ கொடுத்துட்டு நேம் தி காம்பவுண்ட்ஸ் present in congenital erythropoietic porphyria or what will be the urinary findings of congenital erythropoietic porphyria அப்படின்னு கேட்பாங்க. யூரோபார்ஃபைரின் 1 அண்ட் கொப்ரோபார்ஃபைரின் 1. சரியா? போர்ட்வைன் அப்பியரன்ஸ் அப்படின்னு கேட்டால் திரும்பவும் கஞ்சனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியா. இது என்ன ஆகும், யூரின் வந்து யூஸ்வலாக கலர்லெஸ்ஸாக இருக்கும். பட் இந்த பார்ஃபைரியா டைப்பில் நார்மலாக யூரின் கலர்லெஸ்ஸாக வரும். பட் ஆன் எக்ஸ்போஸ்டு டு ஏர் என்ன ஆகும், லைட்டு படும்போது எக்ஸ்போஷர் படும்போது அது வந்து போர்ட்வைன் கலருக்கு கன்வெர்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் பார்ஃபைரியன்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் போர்ட்வைன் அப்பியரன்ஸ் இன் யூரின். ஓகே, இப்போது சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு, ஏன்னா கிளினிக்கல் சினாரியோ கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் இதில் வந்து பயோகெமிக்கல் நார்மல் வேல்யூ, பயோகெமிக்கல் பேராமீட்டர், இன்டர்பிரிட்டேஷன் அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இந்த பார்ஃபைரியாவில். பட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும். சரியா? இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, வாட் ஆர் ஆல் தி அக்வயர்டு காசஸ் ஃபார் பார்ஃபைரியா. இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, லெட்டு, அலுமினியம், மெர்க்குரி, ஆர்சனிக் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பார்ஃபைரியா உண்டு. அதுக்கடுத்த டிசீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர், அதுக்கடுத்து எத்தனால், லாஸ்ட்டாக மெலிக்னன்சிஸ், இதெல்லாம் நமக்கு அக்வயர்ட் பார்ஃபைரியா வரும். இந்த லெட்டில் இன்னொரு எம்சிக்யூ என்ன கேட்பாங்கன்னா, இது எந்த ஏரியாவை பயோசிந்தசிஸ் ஆஃப் ஹீமில் எங்கே பிளாக் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. எந்த என்சைம், 2 என்சைம் இருக்குது. ஒன்று ஃபெரோகேலட்டேஸ், இன்னொன்று பிபிஜி, தட் இஸ் பார்ஃபோபிலினோஜன் டிஅமினேஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் point. Lead inhibited enzymes, 2 numbers, one is ferrochelatase and another one is PBG deaminase. இதெல்லாம் நம்ம பயோசிந்தசிஸ் ஆஃப் ஹீம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்புறமா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ரீசன் ஃபார் அப்டமன் பெயின் அண்ட் ஃபோட்டோசென்சிட்டிவிட்டி. ஃபோட்டோசென்சிட்டிவிட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பயோசிந்தசிஸ் ஆஃப் ஹீமில் 3rd ஸ்டெப், எபோவ் 3 ஸ்டெப்ஸ், பிலோ ஃப்ரம் 3rd ஸ்டெப்ன்றதை பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு, செகண்ட், 3rd ஸ்டெப்பில் பார்ஃபோபிலினோஜன்ஸ் என்சைம் டிஃபெக்ட்னால அப்படியே எக்ஸ்கிரேட் ஆகிடும். அதனால் ஃபோட்டோ சென்சிட்டிவ் இருக்காது. 3rd ஸ்டெப்புக்கு அப்புறம் 4, 5, 6, 7, 8லலாம் என்ன ஆகும், பார்ஃபைரினோஜன் வில் பி கன்வெர்டட் இன்டு பார்ஃபைரின் பிக்மெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் which will get accumulated in both blood and urine. That will, on exposure of light or sunlight, they will go for photosensitivity. This is the mechanism of photosensitivity. Right? அதுக்கடுத்து that is 3rd step of heme synthesis. All porphyrinogens go for oxidation, produces porphyrins. They, when exposed to light, get excited and reacted with the oxygen, produces formation of reactive oxygen species. உங்களுக்கு தெரியும் free radicals, reactive oxygen species. அதில் ஃபார்மேஷன் ஆஃப் ROS என்ன பண்ணுன்னா, தட் இஸ் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் என்ன பண்ணுன்னா, விச் டேமேஜ் தி செல் காம்போனன்ட்ஸ், மெயினாக லைசோசைம்ஸ். அந்த லைசோசோம்ஸ், அந்த லைசோசோம்ஸ் தே ப்ரொடியூஸ் சம் டீஜெனரேட்டிவ் என்சைம் ப்ராடக்ட்ஸ். தீஸ் என்சைம் ப்ராடக்ட்ஸ் காசஸ் ஸ்கின் இன்ஜுரி, தட் இஸ் ஓவர் சன்லைட் எக்ஸ்போஸ்டு பார்ட்ஸில் தான் அந்த ஸ்கின் இன்ஜுரி வரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் சன்ஸ்க்ரீன் அண்டு பீட்டா கரோட்டின். ரைட்டா? இப்போ அப்டமன் பெயின் ஏன் வருது, அதே ரீசன் தான். இன்க்ரீஸ்டு பார்ஃபைரின்ஸ், தட் இஸ் பிபிஜி அண்ட் ஏஎல்ஏ. பிபிஜினா பார்ஃபோபிலினோஜன், ஏஎல்ஏனா ஆல்ஃபா லியோனிக் ஆசிட், கேன் இம்பேர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அப்டமினல் நர்வஸ் சிஸ்டம், அப்டமினல் நர்வ்ஸ் அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். தட் இஸ் வை அவங்களுக்கு அப்டமன் பெயினும் இருக்கும் அக்யூட்டாக, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மேனிஃபெஸ்டேஷன்ஸும் இருக்கும். லைக் sensory and motor disturbances, agitations, confusion, sometimes convulsions also there in porphyria patients. Right? அதுக்கடுத்து what is erythrodontia? Sometimes என்ன ஆகும்னா CEP, congenital erythropoietic porphyria, அதில் என்ன ஆகும், deposition of porphyrins over the teeth. அப்போது UV லைட்டை நம்ம பாஸ் பண்ணோம்னா லைட்லேருந்து நமக்கு ஃப்ளோரசன்ட் கலர், ரெட் லைட் கலர் நமக்கு கிடைக்கும். அதான் எரித்ரோடான்ஷியா, தட் இஸ் கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியாவுடைய ஒன் ஆஃப் த ஃபியூச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டார்வேஷன் அண்ட் குளுக்கோஸ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் குளுக்கோஸ் இன் பார்ஃபைரியா? திஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் மெக்கானிசம்லாம் பார்த்தாக்கா
ஒன்றும் நமக்கு கிடைக்கல. என்ன சொல்கிறாங்கன்னா ஹீம் சிந்தசிஸ் என்சைம்ஸை டிக்ரீஸ் பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது, ரெண்டு தான் கான்செப்ட். ஸ்டார்வேஷன் increases the attacks, acute attacks, whereas glucose administration decreases the attack by either increasing the heme synthetic enzymes or decreasing the enzymes involved in heme synthesis. இது ரெண்டு தான். அதுக்கு அடுத்து which should be avoided in porphyria. Important drug is barbiturates, right? Barbiturates கூட ethanol, phenobarbital இது மூணையும் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. Why? Because they always induces heme synthesis. Heme synthesis அதிகமாக அவனுக்கு பெயின் அதிகமாகும், acute attacks அதிகமாகிட்டே போகும். It precipitates the attack. Next one is photosensitivity, skin manifestation, blister formation. Clinical scenario இருந்தால் the only diagnosis is porphyria, cutaneous, tada. Cutaneous means cutaneous manifestations. Porphyria, cutaneous, tada. இந்த 3 பாயிண்டர் ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டயக்னோசிஸை கண்டுபிடிச்சி அதன் பிறகு மற்ற கொஸ்டின்ஸை அட்டன், ரைட்?